explain input function and print functions with example in Python. So input function, print function enna, இது வந்து to get some input values from the user and print function is used to print the output to the user. So இதை elaborate எப்படி யூஸ் பண்றதுங்கறத எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. Let us explain. So the input output functions in Python are input, print. முதல்ல output பார்த்தலாம், அது simple. So print function எப்பவுமே bracket பக்கத்துல போடும்போது it shows that it is a function, that is it is a built-in function. Already functionனா என்ன நம்ம பார்த்திருக்கோம், அவங்க வந்து வேலைக்காரங்கற வேலைக்கு வைக்கிற மாதிரி. So somebody has to define them, how to do something, what is the parameter being passed, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு போவாங்க. ஃபைன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இனா யாராவது எழுதி வச்சுதான் அந்த பேக்கேஜஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்மளா எழுதணும்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஜெனரலாவே. அதுல பிரிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறத ஆல்ரெடி பைத்தான்ல எழுதி வச்சிருக்காங்க. we are going to use that one, right? so அந்த print off அப்படிங்கறத நம்ம கால் மட்டும் பண்ணா போதும். print அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்றோம். அந்த பாராமீட்டர் ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இல்ல அது வேல்யூஸும் இருக்கலாம். வேல்யூ இருக்கும்போது எப்படி வரணும்ங்கிறது சொல்லலாம். ஸோ இங்க print இந்த எக்ஸாம்பிள் string to be displayed as outputங்கிறத கொட்டேஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அப்படியே அது பிரிண்ட் ஆயிடும். இதே print off ஒரு வேரியபிள் ஏதோ ஒரு வேல்யூ a b or age அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அந்த இடத்துல ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். string to be displayed as output quotation க்ளோஸ் பண்ணி கமா வேரியபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா string for example age equal to 45 அந்த மாதிரி அந்த வேல்யூ இங்க வரும். வேரியபிள் கொடுத்தா வேல்யூ வரும், இங்க string வரும், இந்த இடத்துல இன்னொரு கமா போட்டு இங்க நீங்க இன்னும் கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் கூட அது பிரிண்ட் சப்போர்ட் பண்ணும். அடுத்து அதான் இங்க பாருங்க, பிரிண்ட் string 1 கமா வேரியபிள் கமா string 2 கமா வேரியபிள் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாமுமே பிரிண்டோட பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப பாருங்க, வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா அவுட்புட் இப்படி வரும். இது ஷெல் ப்ராம்ப்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ x equal to 5, y equal to 6, z equal to x plus y, print z அப்படின்னு கொடுத்தா இந்த z ஓட வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த ஆன்சர் மட்டும் அவுட்புட்டா வரும். இதுதான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட். இதுவே நீங்க sum equal to z ன்னு கொடுத்தீங்கன்னா the sum equal to 11 வரும். இங்க sum of x and y is z அப்படின்னு வரணும்னா sum of 5 and 6 is 11. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஓகே. So print evaluates the expression before printing it on the monitor. So முதல்ல இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த print of function ஒர்க் ஆகும். அதனால நம்ம கமா யூஸ் பண்ணி மோர் தேன் ஒன் ஐட்டமை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது அவுட்புட் ஃபங்க்ஷன் print. What is input function? Input. It accepts the data as input on the run time. Run timeனா என்ன? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அவுட்புட் வருது. ஸோ அந்த அவுட்புட் வர்றது பிரிண்ட், இன்புட் வாங்குறது யூசர் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம 5 and 6 டைரக்டா x equal to 5 y equal to 6 ன்னு அசைன் பண்ணோம். அப்படி இல்லாம enter a value for x, enter a value for y அப்படின்னு வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்புட் யூஸ் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல தான் அந்த இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணும். வேரியபிள் இஸ் லைக் எ கண்டெய்னர். இட் கேன் இன்டீஜர் வேரியபிளா இருந்தா அதுல இன்டீஜர் அது கண்டெய்னர், அதுல ஒரு இன்டீஜர் நம்பர் தான் போட முடியும். ஃப்ளோட் வேரியபிள்னா ஃப்ளோட் வேல்யூ, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட்டா டைப் டிஃபைன் ஆகும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஈஸியா சி ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தா நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். ஆனா பைத்தான்ல உங்க ஈஸியா இருக்கிறதுக்காக உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்றாங்க, நீங்க டைரக்டா வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டெய்னர் அடாப்ட் ஆகிக்கும். நீங்க a equal to 5 கொடுத்தா அப்போதைக்கு a is a integer variable, a equal to 7.5 கொடுத்தீங்கன்னா a becomes float variable, a equal to hello கொடுத்தீங்கன்னா a becomes string variable. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் உங்களுக்கு பைத்தான் கொடுக்குது. அதனால தான் அது ரொம்ப ஈஸி. ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி பிராக்கெட் மட்டும் போட்டாவே
அது வந்து ப்ராம்ப்ட் மட்டும் பிளிங்க் ஆகும், நீங்க என்ன டைப் பண்ணோங்கிறது யூசருக்கு தெரியாது. ஆனா இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொட்டேஷனுக்குள்ள என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் நேம், என்டர் நம்பர் பிட்வீன் 1 to 10, அந்த மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது யூசருக்கு புரியறதுக்காக அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க அங்க கொடுத்துக்கலாம். ஸோ அது பேரு தான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ மெசேஜ் டு த யூசர் டு நோ வாட் இன்புட் கேன் பி given. And if the prompt string is displayed on the monitor, the user can provide expected data from the input device. Input device என்ன? கீபோர்டு இல்லையா? வேல்யூ கொடுக்கணும்னா கீபோர்டு, ஒரு பொசிஷனை கிளிக் பண்ணணும்னா மவுஸ், அந்த மாதிரி நீங்க இன்புட் டிவைஸ் இங்க வந்து நம்ம கொடுத்துக்கலாம். If prompt string is not given, the input no message is displayed on the screen. For example, நீங்க பாருங்க, city equal to input of enter your city அப்படி கொடுக்குறீங்க. அப்போ ரன் ஆனா எப்படி வரும்? என்டர் யுவர் சிட்டி கோலன் வந்து நிற்கும், ஸ்பேஸோட நிற்கும், பக்கத்துல நீங்க மதுரை அப்படிங்கிறத டைப் பண்றீங்க. ஸோ இன் தட் கேஸ் தட் பிகம்ஸ் த வேல்யூ விச் இஸ் ஸ்டோர்ட் இன் சிட்டி. பிரிண்ட் ஐ ஆம் ஃப்ரம் கமா சிட்டி, அப்போ ஐ ஆம் ஃப்ரம் மதுரை. ஸோ சிட்டி வேல்யூ வாங்கணும், பிரிண்ட் பண்ணிட்டோம். இதுவே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கே இல்லாம இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எம்டியா நிற்கும், அங்க என்ன கொடுக்கணும்னு கூட தெரியாது. நீங்க உங்க பேரு ராஜராஜன் கொடுத்து வைப்பீங்க, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் சொல்லும். இது கரெக்டா? அவர் ஏன் ராஜராஜன் தப்பா கொடுத்தாரு? அவருக்கு வந்து அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னே தெரியல. அவர் கொடுக்குற வேல்யூ சிட்டிக்கான பேருங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அவர் பேரு ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜன் அடிச்சிட்டார். அதனால ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன். இது சின்டாக்ஸ் படி, லாஜிக் படி தப்பு, சின்டாக்ஸ் படி கரெக்டா ஒர்க் ஆகுது. புரியுதா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கரெக்டா யூஸ் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்கை தான், அது வாங்குற வேல்யூவை இன்புட் கேரக்டர்ஸாக தான் வாங்கி சேவ் பண்ணும், நம்பராலாம் வாங்காது. இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் எப்பவுமே அதாவது கேரக்டர்ஸாக தான் வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி கிவ் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னா நீங்க அந்த வாங்குற ஸ்ட்ரிங் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பரை டைப் பண்ணுவாங்க, அது கேரக்டர்ஸா வரும், அதை நீங்க இன்டீஜரா டைப் கேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்ட் ஆஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் யூஸ் டு கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டு இன்டீஜர் டேட்டா எக்ஸ்பிளிசிட்லி. ஸோ நான் அதை ஒரு ஸ்ட்ரிங்கா வாங்கிக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்தி தான் எக்ஸுங்கிற இன்டீஜர் வேரியபிளை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு நம்பர் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்ட் ஆஃப்ங்கிறத போடாம இன்புட் ஆஃப் என்டர் நம்பர், இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்தா இங்க நான் ஒரு 34ஐயும் 56ஐயும் கொடுத்தேன்னா சம் நீங்க எக்ஸ் பிளஸ் ஒய்னு பிரிண்ட் பண்ணும்போது இங்க ஆன்சர் என்ன வரும்னா 3 4 5 6ன்னு ரெண்டு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் ஆகி வருமே தவிர அது ரெண்டும் ஆட் ஆகி 19 வராது. இஃப் யூ வாண்ட் ரியல் அடிஷன் டு ஹேப்பன் தென் யூ ஹாவ் டு யூஸ் int function to convert it to integer. So ரெண்டையும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது தான் எக்ஸும் ஒய்யும் இன்டீஜரா மாறும், ரெண்டு இன்டீஜர் ஆட் ஆயிட்டு சம் 19 டிஸ்பிளே வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தான் எல்லா டேட்டா டைப்புக்கும் நம்ம எழுதணும். ஸோ இதுவே ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியும் இன்புட் வாங்கலாம், எக்ஸ் கமா ஒய். ஸோ மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட்டும் பைத்தான் சப்போர்ட் பண்ணுது. x, y equal to int of input of comma int of input of enter number 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல enter number 1 முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும், 30 வாங்கிக்கும், enter number 2 வாங்கிக்கும், 50 வாங்கிக்கும். தென் அது ரெண்டையும் x equal to 30 y equal to 15 ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணிடும். ரைட், அதை ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் we use input and print functions in Python.